ஹாய் காய்ஸ். ஸோ நான் தான் உங்கள் ஆர்ஆர் துளசி. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லொக்கேஷனில் தான் இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி வந்து டேல வந்து வீடியோ பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து நைட்டில் வந்து வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கோம். நைட்டில் வந்து எதனால் வீடியோ பண்ணலான்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேல வந்து வீடியோ எடுக்கக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட எதுவுமே நடக்கல. அதனால வந்து நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், உள்ளே ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குமா இல்லை உள்ளே ஏதாச்சும் கேப்சல் ஆகுமான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நைட்டு வந்து இந்த லொக்கேஷனில் வந்து வீடியோ பண்ண வந்திருக்கோம். அப்படி பேச பார்த்துக்கலாம். அதான் கைஸ், நாங்கள் வந்து எப்படி சொல்லுதுன்னா, இந்த லொக்கேஷனில் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரமாச்சு நான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனோன்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சவுண்ட் கேட்குது ப்ரோ. யாரும் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. லைட்டாக அமைதியாக ப்ரோ. இன்ட்ரா பேசி முடி ப்ரோ. பார்த்துக்கலாம். சைலண்டாக இருக்கும். சரி கைஸ், நம்ம வந்து ரொம்ப நேரம் நின்று பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனை விட்டு நம்ம சீக்கிரமாக வந்து வெளியில் போயிடணும், சேஃப் அண்ட் செக்யூராக. சரி ஓகே கைஸ், நம்ம சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. டப்பட சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. இங்கே தான் ப்ரோ செடி ஆடுது ப்ரோ. யாரு? ஓ, சரியான கேப்சர் ப்ரோ. நம்ம சீக்கிரமாக இன்ட்ரா பேசி முடி ப்ரோ. வாய்ஸில் பேசி போட்ட ஆடியோ இதுதான் உங்கள் ஆர்ஆர் துளசியோட வீடியோக்குள்ளே போயிருமா? ஓகே கைஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து லொக்கேஷன் உள்ள போகிறோம். ப்ரோ போகலாமா ப்ரோ? பேசி அதனால் எவ்வளோ பொறுமையாக போகணுமோ அவ்வளோ பொறுமையாக இந்த லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அப்படியே பொறுமையாக போகணும் கைஸ். நாங்கள் வந்து இன்ட்ரோலே வந்து சொல்லியிருப்பேன், இந்த லொக்கேஷன் வந்து நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ சவுண்ட் என்ன ப்ரோ இன்ட்ரோவில் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. அதெல்லாம் ஏன் ப்ரோ தள்ளிக்கிட்டு இருக்கேன்? அதுவும் வீட்டு மக்கள் அடிச்சுட்டு போகுது ப்ரோ. எல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. தாப்பால் இருக்கா ப்ரோ? தாப்பால் ஒன்றும் கேவரம் பண்ணிக்கலாம் ப்ரோ. போடியோ பேடிஎம் அங்கே மட்டும் தான் கை வச்சு பார்த்தோம். டேடிஎம் அங்கே மட்டும் தான் ப்ரோ அந்த கை வச்சு பார்த்தோம். இது இருக்கு, இதுதானே ப்ரோ? இங்கே மட்டும் தான் இந்த ரெண்டாயிரம் கை வச்சு மட்டும் தான் பார்த்தோம். அவங்க பார்க்கவே இல்லை. நம்ம எப்படி ப்ரோ? நம்ம தெரியல. அப்போது ப்ரோ நம்ம கை ரேகோடு தான் நம்ம மாட்டிக்குவோம் ப்ரோ. இந்த படி ப்ரோ. மேக்ஸ் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து டே விளாக் எடுத்துகிட்டு நாங்கள் ப்ரோ சிரிக்கிற சவுண்டு அமைதியாக ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. யாராச்சும் இருக்கீங்களா ப்ரோ? சிரிக்கிறாங்க ப்ரோ. பார்த்துட்டு சவுண்ட் கேட்குதா? லைட்டாக கேட்குதா? மைண்ட் தான் கேட்குது ப்ரோ. உங்களுக்கு கேட்குறேன் தெரியல. கைஸ் உங்களுக்கு கேட்குறேன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்கா ப்ரோ. சொன்ன மாதிரி நம்ம டே வீடியோ வந்து அது 2 கை அடிச்சு தான் பார்த்தோம். அதான் ப்ரோ. எப்படி ப்ரோ? அமைதியாக ப்ரோ. ப்ரே பண்ணி போனால் சொன்னாங்க. ப்ரே பண்ணி கூட சவுண்டு கொடுப்பாங்கல்ல ப்ரோ. பாரு ப்ரோ சிரிக்கிறாங்க. தெரியுதா? சிரிக்கிறாங்க ப்ரோ. தெரியுதா ப்ரோ? அமைதியாக ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. எனக்கு இதுதான் புரியல. டே வீடியோவில் அங்கே மட்டும் தான் இருந்துச்சு ப்ரோ. அங்கே கை அங்கே பாரு ப்ரோ. அந்த கை எப்படி ப்ரோ வந்துச்சு ப்ரோ? கை வைக்காத ப்ரோ. ரேகை விழுந்துரும் ப்ரோ. கை வைக்காத ப்ரோ. ப்ரோ பாவம் ப்ரோ. அவங்கள சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க ப்ரோ. அவன் ப்ரோ மாலை எப்போ ப்ரோ இதை பார்த்தோம் ப்ரோ? இங்கே வச்சு நம்ம பண்ணியிருப்போம். தெரியுதா ப்ரோ? லைட்டாக கேட்குது. அப்படியே போகிறேன். பார்த்து ப்ரோ. ஆச்சு என்ன ப்ரோ ஆச்சு? என்ன ப்ரோ சொல்கிற? ஒரு நிமிஷம் அமைதியாரு. உடனே சிரிக்குது ப்ரோ. சத்தியமாக என்ன ப்ரோ சொல்கிற? சத்தியமாக மதர் ப்ராமிஸ் பார்த்தேன் ப்ரோ. நான் ஏன் ப்ரோ நீயும் பயந்து என்னையும் பயப்படாத ப்ரோ. பயப்படுத்தி விடாத ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற? பயப்படுறதுக்கு நான் சொல்லலை. நான் அவங்கள மட்டும் பார்த்தேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் நான் பார்த்தது நீங்களா? அது
ப்ரோ இந்த ரூம்லாம் கருகி இருக்குது. நம்ம டேவிலி பார்த்தோம் இதெல்லாம். ப்ரோ டேவிட் இதில் பார்த்தோமா? நம்ம பார்த்தோமா இல்லையா? ஒரு சரி ப்ரோ ட்ரைபாட் ஃபிட் பண்ணுறேன். கைஸ் இங்கே ட்ரைபாட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ரோ இங்கே கை வச்சு பாரு ப்ரோ. சரி ப்ரோ லைட்டை ஒரு ஃபிட் பண்ண முடியல ப்ரோ நல்லா. சரியா இருக்கும் மொபைல் டச் எடுப்போம். நீங்கள் என்ன நினைக்கிங்க? சீரியஸாக பேச எனக்கு தெரில. தொடர்ந்து நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரில, சரியாக தெரில. ப்ரோ நான் நம்ம அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு நான் பொறுமையாக வந்தேன் பார்த்தியா? கருப்பு வந்து சார் இப்படி உட்காந்துட்டாங்க. சவுண்ட் கேட்குது ப்ரோ. பேசுகிற மாதிரி கேட்குது இல்லை, அந்த மோனகர சவுண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குது ப்ரோ. கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இருக்கீங்களாக்கா? உங்களுக்கு எதனா உதவி எதனா பண்ணணுமாக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணோம்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது பண்ணுறதுக்கோசம் தாங்க நாங்கள் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வந்து தமிழ்நாடுக்கா. புரியுதுங்களாக்கா உங்களுக்கு? நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வயசு கேட்குதா? நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்குன்னே தெரில. ஒரு சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க, மனவுறாங்க. என்ன ப்ரோ? இந்த ரேப் பண்ணக்குள்ள ஒரு சவுண்டு கேட்க பார்த்தியா? அந்த சவுண்டு கேட்டுச்சு பார்த்தியா? இந்த ரொம்ப தான் கேட்டுச்சு. அது இது பண்ணா நீங்கள் உட்காந்துருக்காங்க. அப்போலாம் என்ன தெரியுது இதில்? அதை பற்றி பேசுகிற நம்பர் சவுண்ட் கேட்குது. தெரியுதா உனக்கு? நல்லா இருக்குதா? அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ரூமில் தான் பண்ணியிருக்காங்க. ஆயிரம் அப்படியே இருக்க ப்ரோ. என்ன நடக்குது ப்ரோ? காய்ஸ் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து டே வீடியோவை பார்த்துட்டு வாங்க. டே வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி சொல்லுச்சுன்னா அந்த வச்சு உங்களோட ட்ரைபாட் கேட்டுருது. எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்துட்டு உள்ளே வரும்போது நான் கேமரா வீட்டில் பேச வந்தேன்ல, அப்பயே வந்து கேமரா ஆஃப் பண்ணமா? ஆமாம். அப்பயே வந்து இந்த மொனவர சவுண்ட் கேட்டுச்சு. சிரிக்கிற சவுண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி மொனவர சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ பாரு இதெல்லாம் வரப்போம். அதுதான் ப்ரோ எரிச்சு வச்சுருக்கான் ப்ரோ. இந்த ஆஃபீஸில் என்ன ப்ரோ நடக்குது? அதெல்லாம் கீழே போட்டுரு ப்ரோ. கையை கிழிக்கும் போது ப்ரோ இதை எப்படி ப்ரோ ஒரு நிமிஷம் பார்த்து ப்ரோ, ரொம்ப சேஃபாக எடுக்கணும். வா வா ப்ரோ. ஆனால் சத்தியமாக உங்களை பார்த்து ப்ரோ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ. இன்றைக்கி எனக்கு பதட்டமாகவே இருக்குது ப்ரோ. படப்படம் நடிக்கிறது ப்ரோ. பயப்படாத ப்ரோ. நம்ம பயப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? பயப்படக்கூடாது. நான் இவ்வளோ எப்படி சொல்கிறது, நான் என்னையே நானே கட்டுப்பட்டு வீடியோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சேஃப் சுத்த வெளியே போகணும். ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ கை தெரிஞ்ச மாதிரி இருந்தது ப்ரோ. கை தெரிஞ்சது மாதிரி இருந்தது ப்ரோ. அங்கே பாரு, எட்டி பாரு. தெரிஞ்சதுண்ணா இருக்கீங்களா நீங்கள்? எஸ் இது கை தெரிஞ்ச மாதிரி இருந்ததுங்கன்னா நல்லா பார்த்துட்டேன். நல்லா பார்த்தேன். கை தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ரூமே வித்தியாசமாக இருக்குது. தெரியுது? அந்த ரூம்குள்ளே வந்தால் மட்டும் தான் நமக்கு. அப்புறம் இந்த ரூம் விட்டு வெளியே போகலாம் வாங்க. இந்த ரூமில் நம்ம இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஹலோ என்ன ப்ரோ ஆச்சு? வவால் இரு ப்ரோ இந்த கால் ப்ரோ நம்ம வந்து சைலண்டாக வீடியோ பக்கத்துலலாம் வர ஹைவே ரோட்டில் தான் இருக்குது. அதனால் வண்டி போகணும். சரி ப்ரோ இரு ப்ரோ. தொடாது ப்ரோ. அதெல்லாம் இல்லை நமக்கு இங்கே கைரேகை வச்சாங்கன்னா நம்ம தான் மாட்டுவோம். ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ. பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஆஃபீஸ் கட்டினாங்க, இன்னும் ப்ரோ இந்த ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அதுதான் ப்ரோ எனக்கு தெரியல. மேலே பாரு ப்ரோ, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, எல்லா பக்கமும் கைரேகை இருக்குது. தெரியுதா ப்ரோ? இங்கே பாரு ப்ரோ, இந்த ரூம் சுற்றியுமே கைரேகை இருக்குது ப்ரோ. இந்த ரூம் சுற்றியுமே கைரேகை இருக்குது. தெரியுதா ப்ரோ? யாரே
ப்ரோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண ப்ரோ. சீக்கிரமாக போகாது ப்ரோ. 2 பேர் தான் இருக்கோம், மாட்டிக்குவோம். அக்கா இது தூக்கி போடுறது நீங்களாக்கா? ப்ரோ சொன்னா கேளு ப்ரோ, தொடாத ப்ரோ. 2 பேர் தான் இருக்கும், மாட்டிக்குவோம். சொன்னா கேளு, மாட்டிக்குவோம், சத்தியமாக மாட்டிக்குவோம். அதை விட்டுரு. சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப ட்ரை பண்ணலாம். ஒரு பிரோஜனமே இல்லைக்கா. ஏன் என்ன ஒரு பிரோஜனமும் கிடையாது, அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து சைலண்டாக எங்கள் கூட வந்து கம்யூனிகேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு உதவி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் போவோம் இந்த இடத்துக்கு. அது வந்து உங்கள் மேலே சத்தியமா சேர்த்து படி ப்ரோ. அக்கா உண்மையானமே உங்களுக்கோசரம் ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நாங்கள் பண்ண இங்கே வரல. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல எப்படி இறந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு எதனா எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாலும் வந்திருக்கோம்க்கா. சவுண்ட் கேட்குது ப்ரோ. ஓய் இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சத்தியமாக சவுண்ட் கேட்டுச்சு தான். வந்துடும் அப்படியே கம்மியாக உடஞ்சிருக்கு ப்ரோ. சைலண்டாக பண்ணுறோம், சத்தம் மட்டும் இருக்கக்கூடாது ப்ரோ. அதிகம் ப்ரோ ஒரு மயிறு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. கத்துறேன் உனக்கு ப்ரோ. நீ ஒரு பக்கம் ப்ரோ. ஹலோ அக்கா ப்ரோ. ப்ரோ செடி ஆடுது ப்ரோ. செடி ஆடுது ப்ரோ. அக்கா இப்போ கத்துனது நீங்களாக்கா? ஹலோ வயசு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு, ஒரு பக்கம் இந்த ஜன்னல்கிட்ட இருந்து கரெக்டாக சவுண்டு வந்துச்சு காய்ஸ். இப்போ ப்ரோ இங்கே வா ப்ரோ. அங்கெல்லாம் ஏறாது ப்ரோ, இங்கே வா ப்ரோ. வா. இன்னைக்கு என்ன நடக்குன்னே தெரியல சார். ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ ஆச்சு? நீ அதை சொல்லு ப்ரோ ஃபஸ்ட்டு. உனக்கு என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? ஏன் ப்ரோ தேவையில்லாதெல்லாம் பண்ணுற ப்ரோ? ப்ரோ யார் ப்ரோ அது? அக்கா ஹலோ அக்கா ஏங்க அப்படிலாம் பண்ணுறீங்க ஹலோ ப்ரோ? கதவு எப்படி ப்ரோ க்ளோஸ் ஆயிடுச்சு? நான் வரும்போதே சொன்னேன் கதவு லாக் ஆயிரும். நான் வரும்போது சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட, கதவு லாக் ஆயிரும் ப்ரோ, கதவு இது பண்ணிட்டு அப்புறம் சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட. ப்ரோ அங்கே எங்கே ப்ரோ தாப்பால் எங்கே ப்ரோ இருக்குது? அந்த தைரியத்துக்கு தான் ப்ரோ நான் வந்தேன். பார்த்தேன் ரைஸ் இந்த கதவு எப்படி சடனாக சாத்திச்சுன்னே தெரியல. ப்ரோ கதவு இது லாக். ஏ ப்ரோ ஹலோ ப்ரோ செடிலாம் ஆடுது ப்ரோ. அக்கா நீங்களாக்கா அது? அவங்களை எப்படி ரேப் பண்ணி கொண்டாங்களாக்கா? அக்கா சொல்லுங்கக்கா. கண்ணாடியில் உடஞ்சிருக்கு தெரியுதா? கண்ணாடி ஷேக் ஆகுது ப்ரோ. கண்ணாடி அங்கே காட்டு ப்ரோ. கண்ணாடி ஷேக் ஆகுது அண்டு இந்த செடிலாம் ஒரு ஷேக் ஆகுது. அப்படி ஷேக் ஆகுது ப்ரோ. இப்படின்னு ஷேக் ஆகுது. டம்முன்னு அடிச்சு விட்டு உடச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் ப்ரோ? இது பாரு என்ன ப்ரோ, இது கொசுவா ப்ரோ? அது கொசு ப்ரோ, அதெல்லாம் தட்டி விடு ப்ரோ. ஐயோ அக்கா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்படிக்கா நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? இல்லை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. இருக்காங்க அதுவும் தெரிஞ்சிச்சு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, கன்ஃபார்ம் தான் அது இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு 50% எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து சிரிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ டோருக்கு எது லாக் பண்ணிட போகிறாங்க ப்ரோ. வெளியே போகிறது இருக்காது ப்ரோ. அக்கா அக்கா ஏங்க எங்களை பயமுத்த பார்க்குறீங்க? பார்த்துட்டு அமைதியா கேமரா கேப்சர். தேவலத்தெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் அடிச்சு ப்ரோ. விட்டுருவோம். நீ கம்முன்னு இரு ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ற? தேவையில்லாத பேசாத ப்ரோ. நீ வேற ஏன் ப்ரோ நீ என்ன ப்ரோ? ப்ரோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ண தான் வந்திருக்கோம், புரியுதா ப்ரோ? ப்ரோ நீ தேவையில்லாதெல்லாம் அவங்க பேசினா அடிச்சு மண்டெல்லாம் உடச்சிருவாங்க ப்ரோ. கம்முன்னு இரு ப்ரோ. பார்த்துக்கிறேன் ப்ரோ. நீ கம்முன்னு வாங்க ப்ரோ. நீலாம் ஏன் ப்ரோ டோருக்கு எது லாக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ. சோலியே முடிஞ்சிடும் ப்ரோ. ப்ரோ நீ ஃபீல் பண்ணாத ப்ரோ. நான் இருக்கேன் ப்ரோ. நீ சைலண்டா வா. நீ இருப்ப ப்ரோ. நான் இருப்பேன்னு தெரியலையே. அக்கா சத்தியமா சொல்றேன், நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ண நினைச்சீங்கன்னா அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு விட்டுருவாங்க. அவனை வந்து ரேப் பண்ணி தான் கொண்டானுங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ. கம்முன்னு இரு ப்ரோ. சொன்னா கேளு ப்ரோ. துளசி ப்ரோ. ப்ரோ தேவையில்லாத ரிஸ்க்குலாம் வேணாம் ப்ரோ. கம்முன்னு இரு ப்ரோ. நம்ம வந்து உதவி பண்ண வந்திருக்கோம். நம்ம வந்து அட்டாக் ப்ரோ நம்மளே வந்து வேற ஸ்டேட் விட்டு வேற ஸ்டேட்டே வந்திருக்கோம். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம எங்கன்னா ஓடிடலாம் ப்ரோ. அவங்களும் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான் ப்ரோ. இது வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியல ப்ரோ. வாய்க்கில உளருது ப்ரோ எனக்கு சத்தியமா.
கதவு லாக்கவும் நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட் ஒரு क्वेश्चन மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு சவுண்ட் மைல்டா ஒரு சவுண்ட் ஒன்னு கொடுங்க. அப்ப நான் நம்பறேங்க நீங்க தான் இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இரு ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. கேமராலாம் ஆடுது ப்ரோ. சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. கேமரா ஆடுது ப்ரோ. ட்ரைபாட் ஒழுங்கா நிக்கல ப்ரோ. ப்ரோ புரியுது ப்ரோ. சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. ப்ரோ லைட்டா ப்ரோ. அவங்கதான் ப்ரோ கன்ஃபார்ம். ப்ரோ கன்ஃபார்ம் அவங்கதான் ப்ரோ. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்கே தான் வந்தது சவுண்டு. ஏங்க எங்களை அட்டாக் பண்றதுனால உங்களுக்கு என்னக்கா வரப்போகுது சொல்லுங்கக்கா. நாங்க வந்து உங்க எப்படி சொல்றது உங்களை நாம வந்து ரேப் பண்ணி கொண்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே உங்களுக்கு புரியலையே. உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் நானு. தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ செத்துட்டாங்க, காப்பாற்ற முடியாது. நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு உதவி வேணுமோ நம்ம அதை கேட்டு நம்ம செய்ய தான் வந்திருக்கோம். புரியுதா ப்ரோ? ப்ரோ அவங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களை வந்துட்டு நம்ம வந்து ரேப் பண்ண கொண்டாங்க பாக்குறாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துல வந்து அவங்களை காப்பாத்தி இந்த இடத்த விட்டு நம்மளுடைய சந்தோஷமா வெளியூர் கூட்டு போறதா நான் பாக்குறேன்னு. புரியுதா உங்களுக்கு? வாங்கக்கா. சவுண்ட் கேக்குது ப்ரோ. சொன்னா கேளு ப்ரோ. சத்தியமா சவுண்ட் கேக்குது ப்ரோ. ப்ரோ அவங்க வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா நீ கல்யாணம் பண்ணிவே பண்ணு. ஏன் ப்ரோ நானே இருக்கிற லவர் வச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ ப்ரோ பண்ணிக்க ப்ரோ. நான் அக்கானா இப்போ வந்து நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு ப்ரோ. எனக்கு அக்கானா வந்து உனக்கு ஆளு மாரி தானே ப்ரோ. நீ கல்யாணம் பண்ணிக்க ப்ரோ. உன்னை வச்சுட்டு சமாளிக்க முடியாம இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? பண்ணு ப்ரோ. நீ கல்யாணம் மட்டும் பண்ணு ப்ரோ. ப்ரோ ஏஜ் ஆகுது. நீ கல்யாணம் பண்ணிக்க ப்ரோ ஃபர்ஸ்ட். ப்ரோ ஏன் ப்ரோ நீ வேற ஓட்டிட்டு இருக்க? கைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து சரவண ப்ரோ வந்து அவங்கள கூட்டு போயிட்டு கல்யாணம் பண்ற மாதிரி எப்படி சொல்றதுன்னா கூட்டு போயிடுவாரு. ஆனால் கல்யாணம் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட. அவ்வளோலாம் சொல்லாத ப்ரோ. சொன்னா கேளு ப்ரோ. நம்ம விளையாட்டா பேசுறோம் ப்ரோ. அவங்க சீரியஸா எடுத்துப்பாங்க. சீரியஸா எடுத்துக்கிட்டோம் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண முடியும்? எவ்வளோ ப்ரோ? கம்முனு ப்ரோ. அக்கா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கக்கா. நான் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்ன ஆச்சு? இது சத்தியமா கை பார்த்தேன் ப்ரோ. இதில் நான் அப்பயே சொன்னல. அப்பயே எங்க ப்ரோ வர? எங்க ப்ரோ ஒரு சரிக்கு விழுந்துடாது ப்ரோ. சரிக்கு விழுந்துடாது ப்ரோ. யாரு ஓடி போய் பார்த்தா இங்க தெரியுது. இங்க இருந்து ஓடி போய் பார்த்தா அங்க தெரியுது. டைவர்ட் பண்றீங்களாக்கா நீயா? தெரிஞ்சு வந்து சரவண ப்ரோ வந்து இந்த அக்கா வந்து கூட்டு போற மாதிரி தான் வந்து இல்ல ப்ரோ கம்முனு இரு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ தேவனா ஏன் ப்ரோ டோர் இருக்குறா ப்ரோ. ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ப்ரோ இங்க பாரு ப்ரோ. வா ப்ரோ இங்க பாரு ப்ரோ. நான் ஒண்ணு மட்டும் சொல்லி அவங்க மைண்ட்ல வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் ப்ரோ. இப்படி தெரியுமா? பேய்க்கு என்ன ப்ரோ மைண்ட் சேஞ்ச் பண்ணுவ நீ? நான் சொல்றது மட்டும் நீ கேளு ப்ரோ. சொல்லு ப்ரோ. என் கூட ஒரு ப்ரோ வந்திருக்காரு. அவர் கூட நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படி இல்ல ஏன்னா ஒரு ஒர்க்ல என்னைய மாட்டு போறன்னு பாக்குறியா ப்ரோ நீ? ப்ரோ நீ இரு ப்ரோ. நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம் ப்ரோ. ட்ரை பண்ணுங்க ஓகேடா. இது ப்ரோ வந்து நில்லு ப்ரோ. கைஸ் என்னன்னா எப்படி சொல்றேன்னா டேவிட்ல பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு சவுண்ட் கூட கிடையாது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா பாடியும். ஆனா அவங்க தான் வந்து எனக்கு வந்து 100% இல்லை 150% வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ அழுகுறேன் ப்ரோ. நீ வந்துட்டு அவங்க வந்து சோகத்தில் இருக்காங்க ப்ரோ. இது ப்ரோ நான் அதுதான் ப்ரோ. நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இது ஒரு ஃபன் நினச்சிக்கேன் ப்ரோ. நீ அந்த மாதிரி கிட மாட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு வேற லொக்கேஷன் தான் ஃபன் பண்ணலாம். இவங்க வந்துட்டு ரொம்ப அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். நம்ம வந்து எவ்வளோ கேட்டாலுமே அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ப்ரோ. ஒருவேளை எப்படியாச்சும் கேட்டு பார்த்துட்டு அவங்க ஏதாச்சும் சொல்றாங்கன்னா எனக்கு நான் கேட்குறேன். அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, கத்துறாங்க, வராம கத்துறாங்க. எதுக்கு இது பண்றாங்க? ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணி எடுத்துக்கோ. ஏன் ரோடி பண்றது அவ்வளோ மாட்டி விடாத ப்ரோ. நீ இருக்கிறது வம்புல ப்ரோ. நான் ஒன்று மட்டும் சொல்றது ப்ரோ. கல்யாணம் பண்ணிக்க ப்ரோ. எனக்குலாம் வேணாம் ப்ரோ. கல்யாணமே வேணாம் ப்ரோ. ப்ரோ நீ கல்யாணம் பண்ணிக்க ப்ரோ. அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு தான் வச்சுக்க. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. உன்னை வச்சு நல்லா பார்த்துப்பாங்க. வந்ததுலேருந்து கல்யாணம் பேசுறாரு. இவரு தான் கல்யாணம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபன் பண்ணாத ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. கல்யாணம்னா எனக்குலாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ நம்ம சீரியஸா பேச வேண்டிய டைம்ல சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ கதை? ப்ரோ துணியா பண்ணிச்சா? துணிலாம் இருந்துச்சு ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ. இருந்துச்சு. கைஸ் ஒரு சீரியஸான இருக்கிற வேண்டிய இடத்துல நாங்கள் வந்து அந்த பயம் வந்து இருக்க அதிகமாகுதுன்னு சொல்லி தான் கைஸ் ஒரு மாதிரி எப்படி சொல்றோம் ஒரு ஸ்மைல் பயம் வந்து எங்களுக்கு இருக்கு. அதனால தான் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும். ஜாலியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணி சுக்குற வெளியில போனோம் தான் கைஸ். நீங்க வந்து தப்பா நினைச்சிக்காதீங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நாங்கள் வந்து சும்மா வந்து
சத்தியமாக கொண்டு சவுண்ட் கிடைச்சு இப்போ அக்கா உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? அதாச்சுன்னா சொல்லுங்களாக்கா. ஏங்க எங்களை போட்டு ஒரு வாட்டுறீங்க? இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு என்ன வந்து சைலண்ட் மூமெண்ட்டை செக் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து இப்போ இருப்போம் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நம்ம வந்து எதுவுமே பேச வேண்டாம். எதுவுமே பேசாத ஒரு சின்ன சின்ன சவுண்ட் வச்சு நம்ம வந்து கேப்சர் பண்ணி கா என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க அப்படிலாம் எங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு சரியாவே தெரியல. எங்களுக்கு ஒன்றும் நாங்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா என்னக்கா வந்து படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து உதவி பண்ண தான் வந்திருக்கு. நீங்க ஏங்க பயமுறுத்திட்டு இருக்கீங்க? உங்களால எப்படி கம்யூனிகேஷன் பண்ண முடியல கூட கம்முன்னு இருந்துருக்கா. அப்படி பயமுறுத்தாதீங்கக்கா. நீ நல்லா நினைச்சு பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்து புள்ளிக்கு பறக்குதா ப்ரோ? நல்லா நீ வச்சு பத்தியா அக்கா? உங்களை எதனால ரேப் பண்ணி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கக்கா. இல்லைன்னா சைலண்டா கம்முன்னு போயிருங்கக்கா. சும்மா அந்த தாவலாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதக்கா. அவ்வளோதான் சொல்லுவோம், புரியுதா? இந்த ஆஃபீஸ் ரூம்ல நீ என்னக்கா வேலை பார்த்துட்டு இருந்த? எம்ப்ளாயர். அதான் ப்ரோ, எம்ப்ளாயி என்ன வேலைன்னு தெரியாது இல்லை, அதான் கேட்குறேன் நான். ரேப் பண்ணுற வேலை ப்ரோ. ப்ரோ நல்லா நோட் பண்ணியா? இந்த லொக்கேஷன் வந்ததுலேருந்து சொல்லு லொக்கேஷன் வந்ததுலேருந்து உள்ளே ஒரு சவுண்ட் கூட கேட்கல. ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடக்கல. உள்ளார வெளியே இருந்து மட்டும் தான் சவுண்ட் கேட்குது. கார்னரில் மட்டும் தான் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுங்க. பார்த்தியா? யாரு ப்ரோ சொன்னாங்க? இந்த இடத்துல பார்த்தேன் ப்ரோ. இதே பார்த்துருக்கு போயிட போகிற ப்ரோ நான் தெரியும் ப்ரோ. இப்போ வந்து நீ பிகாஸ் இந்த சைடு வந்து நில்லு. உன் ஷேடோக்கும் ஒரு கருப்பு உருவத்துக்கும் எனக்கு வந்து வித்தியாசம் தெரியாதா ப்ரோ? கற்பனையாக இருந்தால் கூட இந்த இடத்துல ஓகே ப்ரோ. கைஸ் நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ப்ரோ? நம்ம வந்து இப்போ வந்து எதுவுமே பேச வேணாம். சைலண்டாக பொறுமையாக ஒரு ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணும். எதுவுமே பேசாத ப்ரோ. நம்ம வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு சேஃப் அண்ட் செக்யூராக வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் போயிடணும். அவங்க இருக்க வந்து கோவம் அதிகமாக தான் ஆகுது. ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். தெரியும் ப்ரோ. மூவ் பண்ணிட்டு கிளம்பி நான் சீக்கிரமாக கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமெடியாக பேசுனதுலாம் அது வந்து எப்படி சொல்கிறது, காமெடியாக பேசுனதுலாம் நம்ம வந்து பயம் இருக்கிறதுக்கு அதிகமாகவே சொல்லி தான் நம்ம காமெடியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண வேணா. நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸ்னஸாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. வாங்க சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ. பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு.
லைட் கோளாறு ஆகுது. அக்கா இப்போதாங்க சொன்னேன், நானே திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேங்க. ஆனால் வேற மாதிரி பண்ணி விட்ருங்க நான் உங்களை. பின்ன என்ன ப்ரோ, நம்மள எத்தனை டைம் ப்ரோ நம்ம சொல்றது? ப்ரோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண ப்ரோ. ரொம்ப டம்ஸ் காட்டு, ஃபுல்லாக பொறுமையாக காட்டு. கூட வெளியில போனா புரியுதா? எல்லா பக்கம் ஸ்டாப் பண்ணியாச்சுப்ப. இடமே அமைதியாயிடுச்சுப்ப. நம்ம பேசல பயந்துட்டாங்க ப்ரோ. நீ பேசல பயந்துட்டாங்க. அதான் ப்ரோ தெரியல ப்ரோ. டாய்லெட்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. போகிற வெளியில போகிறோம். நம்ம வந்து மிரட்டினால அதனால வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க போல. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ப்ரோ என்ன ப்ரோ சைலண்ட் ஆகிட்டு இருக்காங்க? இப்போ எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் நடக்கல. ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணு. பார்த்து ப்ரோ ப்ரோ ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு தெரியுமா? ஃபுட் ஸ்டெப் இங்கே கேட்டுச்சு. சைலண்டாரு பார்த்து ப்ரோ நீ அப்புறம் தள்ளி விட்ட? நான் எங்க அங்க நின்றுட்டு இருக்கேன் ப்ரோ. நான் எங்க ப்ரோ தட்டி விடுறேன் ப்ரோ? ஏன் ப்ரோ? இது வெயிட் தெரியுமா? தூக்க கூட முடியாது. இது எங்க ப்ரோ நான் தள்ளி விட்டுன்னு சொல்றேன்? காய்ஸ் இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்துச்சு. எப்படி ப்ரோ? செடி எவ்வளோ வெயிட் தெரியுமா இது? செடி வர ஆடுது ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ. அக்கா என்னக்கா எங்களை கொலை பண்ண பார்க்குறீங்களா? தூக்கி மட்டும் பாருங்க நிமிஷம். காய்ஸ் நான் வந்து இதை தூக்கி பார்க்குறேன். தூக்கி மட்டும் பாரு. அசைக்க கூட முடியல, தள்ளி விட்டுன்னு சொல்றியா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ மர கட்டை தான் ப்ரோ. இதுக்கே இவ்வளோ வெயிட். மாடு மாறி இருக்குது. இது எங்க டும்முன்னு விழுந்தது பாரியா? அக்கா எங்களை வந்து மேலே தள்ளி விட்டு கொல்ல பார்க்குறீங்களா நீங்க? எங்களை கொண்டுட்டு நீங்க வந்து எப்படி சொல்றது சந்தோஷமா இருந்துவீங்களாக்கா? ஜெயில தள்ளிடுங்க நீ அப்புறம். ஜெயிலியா? அம்மான யாரு வர வெட்டிடுவாங்க. நான் சத்தியமா சொல்றேன். அப்புறம் நீங்க வந்து எப்படி சொல்றது இப்போ வந்து நல்லா இந்த சுற்றுலா பயணம் மாதிரி சுத்தின்னு இருக்கீங்களே, அதெல்லாம் சுத்த முடியாது தெரியுமா? கதவுக்கு இதை லாக் பண்ணிட போறாங்க ப்ரோ. சொன்னா கேளு ப்ரோ. கரண்ட் போயிடாது. கல் தட்டி விடு ப்ரோ. அந்த கல் என்ன ப்ரோ? யாரு கல் வச்சது? கல் என்ன ப்ரோ? என்ன எழுதிருக்கு ப்ரோ கல்லுல? ஒரு டேட்டு போட்டு 16 எப்போ பார்த்தியா ப்ரோ? 2016 2016. வா சாமி. ஆனால் வந்து 2016 வந்து இந்த பிளேஸ் வந்து அப்பண்டன்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு தெரியுமா ப்ரோ? பிரிட்டிஷ் காலம்லாம் எப்போ ப்ரோ இருந்துச்சு? நீ என்ன ப்ரோ துரத்திட்டாங்க ப்ரோ அடிச்சு. நம்ம நாட்டுக்காரங்க. லைட்டில் சார்ஜர் சுத்தமாக எடுத்துருதா? இங்கே பாருங்க ஒரு பெரியா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் கூட இருந்துட்டு போட்டோம் ப்ரோ. அவங்க நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னோம்னா அது வந்து சத்தியமா சொல்றேன், அவங்க வந்து நல்லவங்களா இருந்தா எப்படி வந்து புரிஞ்சிட்டு இருப்பாங்க. புரியுற தன்மையில ஒரு மயிர் இல்லை ப்ரோ அவங்களுக்கு. துண்டு அறுத்து கொண்டு இப்பதான் ப்ரோ எனக்கே தோணுது. நான் வந்து அந்த ஸ்டோரிலாம் கேட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு தான் ப்ரோ லொகேஷன் நம்ம வந்து வந்ததே. அதுதான் நானும் சொல்றேன், எவ்வளவு பரிதாபப்பட்டு வந்தோம். ஆணுக்கு ஆடிட்டு இருக்காங்க அவங்க. அவனுக்கு தெரியுது ப்ரோ. நம்ம எவ்வளவு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படி கேட்காம ப்ரோ. அது மேல வந்து என்ன ப்ரோ அசுக்க கூட முடியல. அந்த கட்டியை கட்டு ப்ரோ. அந்த கட்டியை கட்டை பாருங்க. இந்த கட்டை வந்து நம்ம அசுக்கி கூட பார்க்க முடியல. ஆனா வந்து என்ன பண்றாங்க, மேல தள்ளி விட்டு சாவடிக்கலான்னு பாக்குறாங்கன்னா என்னன்னு தெரியல எனக்கு. தூக்க முடியல, என்னால இந்த கட்டி தூக்க முடியல ப்ரோ. நீ ஏன் ப்ரோ கஷ்டப்பட்டு இருக்க? அந்த கட்டை தூக்க முடியல. ஆனா டம்முல மேல இருந்து இப்படியே இருந்தது. எங்கேயும் நின்றுட்டுனா அவ்வளவுதான். நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ. இப்பதான் ப்ரோ நான் இந்த இடத்துல இருந்து ஓடனேன். உடப்பன தான் பார்த்துருக்கு.
தெரியுதா அவனுக்கு? சரி ப்ரோ, நீ கொலை பண்ண பார்த்தது நீ சொல்கிறல, நம்மளை கொலை பண்ணிவிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இந்த லொக்கேஷனில் வந்து இருந்துருவாங்களா நான் கேட்குறேன் ப்ரோ. தகாத வார்த்தைலாம் கிடையாது ப்ரோ, நான் வெட்டுவோம் ப்ரோ அவங்கள. மண்டே கொண்டுனாலும் அவளை சத்தியமாக மண்டையில் உடச்சி போட்டுருவான். நான் உள்ளே விட்டுருக்க மாட்டேன். அவன் ஆஃபீஸுக்கு வச்சுன்னா ஒரு ஜேசி வச்சு நொறுக்கிடுவேன். பாடியோ லுக்கோஸில் வேறு சார்ஜர் வேறு கம்மியாகுது, நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வேறு நம்மளுக்கு வேறு பயம் அதிகமாகுது. ப்ரோ லைட்டில் சார்ஜர் இல்லை ப்ரோ. வயசு பாருங்கள், லுக்கோஸில் வேறு சார்ஜர் இல்லை. போய் புரிஞ்சுக்கோ, ஃபோனில் எதுவுமே சார்ஜர் கிடையாது, கேமரா கேமரா எதுவுமே சார்ஜர் கிடையாது. சார்ஜர் இல்லை தான், என்ன பண்ணுறது? ஏதாச்சும் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலான்னு ஆசைப்பட்டு தான் ப்ரோ வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இப்படிலாம் நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டே வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுலையுமே சார்ஜர் இல்லை. டொக்கோஸ்லாம் காட்டுற பாருங்க, டொக்கோஸில் சுத்தமாக சார்ஜர் இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது பாருங்க. லைட் அடிச்சு கூட லைட் இல்லை, எவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். டொக்கோஸில் சார்ஜர் கிடையாது. இப்போ வந்து நம்ம மொபைல் லைட்டு மட்டும் கேமரா மட்டும் இருக்குது. ஒரு கேமரா லைட் ப்ரோ நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிற மாதிரி ப்ரோ. லாஸ்ட்டு ஒன் டைம் வந்து எல்லா ரூமும் வந்து நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேஃப்னு சொல்கிறோம், வெளியில் போயிடலாம் சீக்கிரமா, ஓகேவா? சரி ப்ரோ, கைஸ் நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கணும், எல்லா ரூமும் ப்ரோ முக்கியமான 2 ரூம் மட்டும் சொல்லு. இந்த ஒரு ரூம் எனக்கு, உனக்கு எந்த ரூமு? ப்ரோ ரூம் பார்க்கணும். எந்த ரூம் ப்ரோ? இந்த ரூம் பார்க்கணும் ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரூம் தான் ப்ரோ. எனக்கு வந்து இந்த ரூம் சீக்கிரம் பார்த்துக்கலாம். நான் வரேன் கூட வரலாம். சீக்கிரம் பாரு, உன்னால என்ன பேசணும் பேசி. அந்த ரூம் டொக்கோஸ் கொடு ப்ரோ, டொக்கோஸ் கொடு. எனக்கு வந்து இந்த ரூம் மேலே தான் வந்து டவுட்டாக இருக்குது. வெளியே போகிறது லைட் கிடையாது. அதுதான் ப்ரோ, இன்னொரு 5 நிமிஷம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம ஓடிடலாம் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் ஏறி பார்க்காத ப்ரோ, நீ வேற ஏன் ப்ரோ தற்கூரி மாதிரி பண்ணாத ப்ரோ. வலையெல்லாம் இருக்குது ப்ரோ மேலே. என்ன ப்ரோ? வலை வலை வலை, அதுதான் மனுஷனை பிடிக்கிற வலை ப்ரோ. அது பாம்புச்சி பேய் பிடிக்கிற வலையில அடிச்சு நம்ம ப்ரோ வாயெல்லாம் உணர்ந்து ப்ரோ. ப்ரோ மூக்கு அடிக்குது ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண? மூக்குள்ளெல்லாம் அந்த நெடி ஏறுது ப்ரோ, ஸ்மெல்லு. என்னாச்சு ப்ரோ? வா ப்ரோ, இங்கிட்ட வா ப்ரோ, இங்க வா ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பண்ண மேலே? அது இதான் ப்ரோ மண்ணு வலை மாதிரி. இப்படி ப்ரோ, இப்படி ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ சொன்னேன் அப்பயே கிளம்பலான்னு. ப்ரோ ஒரு மாதிரி தண்ணி இருக்கா ப்ரோ பேக்ல? தண்ணி இல்லை ப்ரோ. வா ப்ரோ, வெளியே போகலாம் ப்ரோ. இந்த ப்ரோ மேலே ஏறி என்ன ப்ரோ பண்ண? ஒரு மாதிரி பொம்மட்டுது ப்ரோ. ப்ரோ அங்கே நிற்காத ப்ரோ. வா ப்ரோ, இங்கே வா ப்ரோ. நீங்கள் நிற்காத ப்ரோ. இதில் போ ப்ரோ, இதில் போ ப்ரோ. சீக்கிரம் வந்து இது பண்ணிட்டு போகிறது நம்மளுக்கு நல்லது. இருக்கிறதுக்கு ஸ்மெல்லு பத்தியா வந்துட்டே இருக்கு. இந்த ரூம்லேயே ஸ்மெல்லு வருது ப்ரோ. ஸ்மெல் பண்ணி பாரு ப்ரோ, தெரியுது. வாய்ஸ் வேற ஒரு மாதிரி இதுவாகுது ப்ரோ. ஏசி இந்த 2 ரூமில் நான் ரெண்டு ரூம் சொன்னா 2 ரூம்லேயும் வாசல் அடிக்குதா? சரிதா உனக்கு? வெளியே போகலாம் வா ப்ரோ. வீடியோ முடிச்சு என் பண்ணிக்கலாம் வா ப்ரோ. ஃபுல் எனர்ஜி வேஸ்ட்டு. லைன்லேயே ட்ரைபாடு லைட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. காய்ஸ் ஆனால் வந்து வீடியோ வந்து எங்களுக்கு வந்து முடிக்கணும் இந்த டைமில். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டில் சார்ஜர் இல்லை. இதை பாருங்க, இந்த கண்டிஷனில் வந்து முடிச்சு தான் ஆகணும். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி நாங்கள் திருப்பி வரலாம் ப்ரோ. இன்னொரு நாள் வரலாம், அது விட்டு ப்ரோ. இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வர சொல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்களோட சர்ப்ரைஸாக வரலாம் ப்ரோ. சர்ப்ரைஸாக வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த லொக்கேஷனில் நானும் துளசி ப்ரோவும் பயங்கரமான ஒரு அப்டேட் எல்லாம் வர போகிறோம். லைட்டு கிட்டலாம் எல்லாமே சார்ஜர் போட்டு பயங்கரமான ஒரு வீடியோவோட சந்திக்கும். ப்ரோ இந்த இடத்துல பெட்டி பார்த்தாங்க ப்ரோ, சத்தியமாக ரியலாக பாடியோ ப்ரோ. இங்கே எட்டி பார்த்தாங்க ப்ரோ அந்த அக்கா. அக்கா எங்கக்கா இருக்கீங்க ப்ரோ? எனக்கு இந்த இடத்துல தான் நீ வா ப்ரோ, வீட்டுக்கு போலாம் வா ப்ரோ. ப்ரோ கை விடு ப்ரோ. ப்ரோ போலாம் ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ, நான் சொல்றது ப்ரோ. ப்ரோ இந்த இடத்துல கிளம்புறேன் ப்ரோ. நீ ஏதோ பண்ற ப்ரோ, நீ தாவளா பண்ற ப்ரோ. ப்ரோ அங்க பாரு ப்ரோ, பின்னாடி இரு ப்ரோ, இங்க பாரு ப்ரோ. ப்ரோ நீ கிளம்புறேன் ப்ரோ. நான் சொன்னா ப்ரோ இங்க தலை வெளிய உள்ள நீட்றாங்க ப்ரோ. இங்க பாத்து ப்ரோ, நான் பாத்துட்டேன் ப்ரோ. சத்தியமா பாத்துட்டேன் ப்ரோ. நான் அதான் ப்ரோ சொல்றேன், கிளம்பலாம் ப்ரோ. ப்ரோ அவங்க எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான் ப்ரோ. எனக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து பல டைம் சொல்லிட்டேன் ப்ரோ. அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்கலாம். அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் நம்ம கேட்கலாம் ப்ரோ, அவங்க வாயால. புரியுதா ப்ரோ? ப்ரோ இங்க பாரு ப்ரோ, இங்க வா ப்ரோ. ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ ஆச்சு? நான் வீட்டுக்கு போறேன் ப்ரோ. நீ வரியா இல்லையா ப்ரோ? வயசு அவர் பாருங்க ஒரு மாதிரி பண்ணல ப்ரோ. என்ன கிளம்புறேன் ப்ரோ. நீ போ ப்ரோ, நான் போறேன் ப்ரோ. எங்க ப்ரோ போற ப்ரோ? வெறுப்பேத்திட்டீங்க என்ன ப்ரோ கதை? வயசு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காடு ப்ரோ. டொக்கோஸில் வேற சார்ஜரே தீந்தே போச்சு ப்ரோ.
லொக்கேஷன் உள்ளே போயிட்டு நம்ம வந்து வீடியோ மட்டும் முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். வா ப்ரோ நம்ம வந்து முடிச்சுட்டு வெளியில். கைஸ் இங்கே பாருங்க. ஐயோ கைஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து முடிச்சிடலான்னு இருக்கோம். இப்படி ப்ரோ கைஸ் நாங்கள் வந்து திருப்பியும் வந்து அவங்ககிட்ட வந்து எவ்வளோ கம்யூனிகேஷன் பண்ணி பார்த்தா அவங்க வந்து கம்யூனிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல. நாங்கள் திருப்பியும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ் என்ட்ரி அவங்களுக்கே வந்து தெரியாமல் ஒரு ப்ரோ போகலாம் ப்ரோ சொன்னா கேளு ப்ரோ போகலாம் ப்ரோ. எனக்கு ஒன்று ப்ரோ அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் ப்ரோ கம்யூனிகேஷன்லாம் வேணாம் ப்ரோ போகலாம் ப்ரோ. தேவையில்லாத கத்தி நீ போகலாம் ப்ரோ போ ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ போகலாம் ப்ரோ. ப்ரோ நீ வரலன்னா நீ போ ப்ரோ நான் போகிறேன் ப்ரோ. கைஸ் எனக்கு என்னன்னே தெரியல. இவர் வந்து ரொம்ப பயப்படுறாரா இல்லை ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாரா என்னென்ன வேணும்னே பண்ணுறாரா எனக்கு ஒன்றுமே புரியல. வேணும்னே நான் என்ன பண்ணுறதுக்கு நான் என்ன ப்ரோ ரோபோட்டா ப்ரோ என்ன ப்ரோ நீ பேசிகிட்டு இருக்கா? ஓகே கைஸ் நாங்கள் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ வந்து ஒரு மாஸ் என்ட்ரியாக கொடுக்கலான்னு இருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து உள்ளே வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கோம். என்ன ப்ரோ பார்த்துட்டு இருக்கா? போகலாம் வரையே இல்லையா? ஓகே கைஸ் எப்படி சொல்கிறது இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். லொக்கேஷனில் ஒரு சார்ஜரில் சுத்தமாக டாட்டா பாபாய் 11 சப்போர்ட்டை தாங்க இன்னைக்கு பண்ணுறாரு. மறக்காம வந்து ஹாரர் மூவிஸ் சேனல்